மீனராசிக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கிற வருஷமாக 2024 ஆரம்பிக்குது. 3ஆம் இடத்திற்கு குரு இருக்கிறார் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு. ஆனாலும் அவர் 7-9 பார்க்க போகிறது மிகப்பெரிய யோகமான ஒரு நல்ல பலன். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க போகிறதுனால பாக்கியங்கள் கிடைக்கும். என்னென்ன பாக்கியம்? திருமண பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு இந்த வருடத்திலேயே திருமண உறுதி, திருமண பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி வயதிற்கு ஏற்றாற் போல நல்ல விதமான சந்தோஷங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய நல்ல வருஷமாக 2024 மீனராசிக்காரங்க எல்லோருக்கும் ஆண் பெண் இருபாலாருக்கும் அமைஞ்சிருக்கு. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டில் இருக்கும்போது இந்த வருஷம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ குருவோட பார்வை வந்து 6ஆம் வீட்டில் விழுகிறது, அதே மாதிரி 8-10 வீடுகளையும் விழுகிறதுனால இந்த இடங்கள்லாம் புனிதமடைகிறதுனால இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் அந்த ஹெல்த் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக விட்டு வெளில வந்துருவாங்க. குரு 2ஆம் வீட்டில் இருக்கிறதால கடன் தொழிலிருந்து கண்டிப்பாக வெளில வந்துருவாங்க. பேங்க் லோன் கிடைக்கலேன்னு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு பேங்க் லோன் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த சமயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். குரு வக்ரம் பெறக்கூடிய காலகட்டம், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களையும் உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.